வாடகைக்கு வீடு எடுத்து 10 நாட்கள் தனிமையில் கணவன் மனைவி போல் நாடகமாடிய கல்லூரி மாணவர்கள் வீட்டில் பிணமாக மீட்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது போன்ற நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி நகரில் 19 வயதுக்கு உட்பட்ட இளம் ஜோடிகள் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இவர்கள் தங்களை கணவன் மனைவி என கூறிக்கொண்ட நிலையில் மாதம் 4000 வாடகைக்கு அவர்கள் வீட்டில் தங்கினார். இந்த நிலையில் நேற்று இரவு அந்த வாலிபர் தூக்கில் பிணமாக தொங்கியபடி கிடந்துள்ளார். இதனை ஜன்னல் வழியாக பார்த்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து வீட்டை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது வாலிபர் தூக்கில் பிணமாக தொங்கிய நிலையில் அந்த இளம்பெண் கீழே பலத்த காயங்களுடன் பிணமாக கிடந்தார். இவரது உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் பின்னர் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அதாவது விழுப்புரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த ஆகாஷ் மற்றும் அபிநயா ஆகியோர் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இவர்கள் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் ப்ராஜெக்ட் வேலைக்காக சென்னைக்கு செல்வதாக இருவரும் வீட்டில் கூறிவிட்டு வந்துள்ளனர். அங்கு வாடகைக்கு வீடு எடுத்து இருவரும் தங்கிய நிலையில் உல்லாசமாக இருந்துள்ளனர். அவர்கள் தங்களை கணவன் மனைவி என கூறிக்கொண்டு இந்த வீட்டில் தங்கியும் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் கடந்த 10 நாட்களாக இருவருக்குள்ளும் தகராறும் ஏற்பட்டிருக்கு. நேற்று இரவும் இவர்கள் உல்லாசமாக இருந்த நிலையில் பின்னர் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. இதில் கோபம் அடைந்த ஆகாஷ் அபிநயாவை சரமாரியாக தாக்கியதில் அவர் இறந்துள்ளார். இதனால் பயந்து போன ஆகாஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.